பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த உஸ்மானிய கிலாஃபத்தை வந்து வீழ்த்தினது வந்து நிறைய அந்த காலத்தில் வந்த முற்கால அறிஞர்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு வருத்தத்தோட பதிவு செய்வாங்க. அப்போ அந்த நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய அந்த வீழ்த்துவதற்கு காரணமாக இருந்த ஆட்சியாளர்கள் இருந்தாங்க இல்லையா, அவர்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஆலிம்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது ஒரு கிலாஃபத்தா, அது விழுந்ததுக்கு நீங்கள் வருத்தப்படுறீங்க, அது இருந்ததுக்கு பேர் ஒரு கிலாஃபத்து, தர்கா வழிபாடு இருந்தது, சூஃபிசம் வந்து தலை தூக்கி இருந்தது, அங்கே வந்து டான்ஸ் இருந்தது, இசை கச்சேரிகள் இருந்தது, இது மாதிரியான அனாச்சாரங்கள் நடந்தது, அது இஸ்லாத்தின் பேரில் இருந்த களங்கம், அது தொடச்சதுக்கு நீங்கள் சந்தோஷம் தான் படணும், அதை ஏன் நீங்கள் வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுலயும் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது கிலாஃபத்து கிடையாதுங்கிறது உண்மை, அதே சமயம் அது துறைச்சி அறிக்கப்பட்டதுக்கு வருத்தப்படணும் அப்படிங்கிறது உண்மை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தாங்க. அதாவது எப்படி மோசமாக இருந்தாலும், செயல்கள் மோசமாக இருந்தாலும் அவங்க எப்படி இருந்தாங்க, ஒற்றுமையாக இருந்தாங்க. இப்போ முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருந்தாங்களா, அப்போ அதனால் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்கள் மேலே எதிரிகள் வந்து அட்டாக் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த பிரிட்டனுடைய அந்த ஆதிக்கமே பார்த்தீங்கன்னா முழு உலகத்தையும் அவங்க வந்து ஆட்சி பண்ணாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்திலையும் உஸ்மானிய கிலாஃபத்தோட எந்த சண்டை போடுறதுக்கு அவங்களுக்கு சக்தி என்ன இருக்கல. அவங்களால வந்து உஸ்மானிய கிலாஃபத்தை வந்து ஜெயிக்கக்கூடிய அந்த ஆற்றல் வந்து இருக்கல. ஏன் அப்படின்னா, முஸ்லீம்களுடைய அந்த ஒற்றுமை. அதாவது இவ்வளவு பெரிய ஒரு முஸ்லீம் சாம்ராஜ்யம் இருக்கும்போது எல்லா முஸ்லீம் ஆண்களும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அவர்கள் வந்து இஸ்லாமிய கலீஃபா வந்து போருக்கு அழைத்தால் இராணுவத்தில் போய் சேருவது இஸ்லாத்துடைய கடமைகளில் ஒன்று நினைச்சு வச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து கட்டாய கடமை அப்படின்னு நினைக்கும் போது அப்போ ராணுவ பலம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அதாவது ஒரு களத்தில் வந்து சில ராணுவ வீரர்கள் இருந்தாலும், ஆனால் பேக்கப்ல இருக்கிற வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆணும் எப்படிப்பட்டவன், ராணுவ வீரனுடைய அந்த இடத்தை நிரப்பக்கூடியவனா இருந்தான். அதே வெள்ளைக்காரர்கள் பாருங்க, இந்த முதலாம் உலக போர், இரண்டாம் உலக போர்ல கூட வீட்டிலிருந்து அவங்க தூக்கிட்டு தான் வந்து சண்டைக்கு கொண்டாந்து நிப்பாட்டினாங்க. வீட்டில் இருக்கிற ஆண் குழந்தைகளை தூக்கிட்டு வந்து தான் சண்டைக்கு வலுக்கட்டாயமாக கூட்டு வந்தாங்களே தவிர மன விருப்பத்தோட யாரும் வந்து சண்டை போடலாம். ஆனால் முஸ்லீம்கள் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒன்றுபட்ட ஒரு தலைமை இருக்கும் போது வெளியில் இருக்கிற எதிரி அடிப்பதை அவர்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அந்த ஆபத்துகளில் இருந்து காக்கக்கூடிய ஒரு கேடயமாக, ஒரு தாய்ங்கிற ஒரு அந்தஸ்தில் அந்த உஸ்மானிய கிலாஃபத் இருந்தது. அது இல்லாததனால் நமக்கு இன்னைக்கு ஏற்பட்ட இழப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, சிரியாவில் அடிக்கிறாங்க. சிரியாவில் ஒரு சின்ன அமெரிக்காவுடைய படைகள் வந்து அடிக்கிறாங்க. ஆனால் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் விரும்பினா கூட அவனால் சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா பாஸ்போர்ட் வேணும், வீசா வேணும், அவன் நாட்டிலிருந்து அனுமதி வாங்கணும், எல்லை தாண்டி போக முடியாது. அப்போ ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அடி வாங்கினா பாகிஸ்தான்லேருந்து போக முடியாது, சைனாவில் ஒருத்தர் அடி வாங்கினா நாம இங்கே போய் இப்போ சைனாவில் உயிரில் முஸ்லீம்கள் சித்திரவதை செய்யப்படுறாங்க. இப்போ நாம போக முடியுமா? நீங்கள் டூரிஸ்ட்டாக ஒரு ஆள் தான் போக முடியுமே தவிர பல்காக போக முடியாது. ஸோ ஒன்றுபட்ட ஒரு சாம்ராஜ்யம் இருந்தால் முஸ்லீம்களுடைய உலக நலன்கள் பாதுகாக்கப்படும். புரியுதுங்களா? அந்த ஆட்சியாளர் செய்கிற தீமை தனின்னு வச்சுங்க. அந்த ஆட்சியாளர் அடக்குமுறை செய்வார், அவர் அநியாயமாக நிறைய பண்ணல பண்ணுவார். அதோடைய தீமைகளுடைய விளைவுகள் ரொம்ப கம்மி. ஆனால் இதோடைய கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டது. ஸோ அதனால் உஸ்மானியா கிலாஃபத் வீழ்ந்தது வந்து முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்போ கிலாஃபத்து ஒன்று இருந்தது, உஸ்மானிய கிலாஃபத் ஒரு பேரளவுக்கு இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாசல்கள் எப்போவுமே திறந்திருக்கும். ஒரு கவர்மெண்ட் இருக்குது, எப்பயாவது ஒரு நல்ல ஆட்சியாளர் அதுக்கு வந்துட்டார் அப்படின்னா அது வந்து ஒரு மறுபடியும் என்ன ஆயிரும், அது வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்துட முடியும். உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, பனு உமையாக்களுடைய மோசமான ஆட்சி, யசீதுக்கு அப்புறம் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் போன்ற ஷைத்தான்கள்லாம் ஆட்சி பண்ணாங்க. அப்போ இந்த ஆட்சி காலகட்டத்தில் தான் ஒருத்தர் யார் வரார், உமர் பின் அப்துல் அசீஸ் வராரா இல்லையா? அப்போ உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்த அப்புறம் என்ன நடக்குது, அந்த ஒரு வருடம் 2 வருடம் ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து இஸ்லாமிய உலகம் சந்திக்குது. அப்போதான் வந்து அலி ரலியல்லாஹு வந்து மிம்பரில் திட்டக்கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் மாற்றி 2வது குத்பா வந்து சஹாபாக்கள் அனைவருமே புகழக்கூடிய ஒரு குத்பா வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயங்கள் வந்து எப்போ இருந்தாலும் மறுபடியும் கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு வாசல் வந்து ஒரு உஸ்மானிய கிலாஃபத் இருக்கிற வரைக்கும் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் ஒன்றிணைக்கிறது முடியாத ஒரு காரியம். இப்போ போய் ஈரானும் ஈராக்கும் ஒன்றா சேர்த்த முடியுமா? இப்போ வந்து ஆப்கானிஸ்தானையும் பாகிஸ்தானையும் ஒன்றா சேர்த்த முடியுமா? இப்போ வந்து சவுதியையும் கத்தாரையும் ஒன்றா சேர்த்த முடியுமா? இல்லை யமனையும் சவுதியும் ஒன்று சேர்த்த முடியுமா? அப்போ அதற்குண்டான வாசலே இல்லாமல் அது மிகப்பெரிய ஒரு பிரிவினைக்கு வந்து அது விதையா போச்சு. இந்த பிரிவினை நிகழ்ந்த ஒரு சம்பவம் இருக்குல்ல, இந்த முஸ்லிம் உம்மத்து உடஞ்சி கொலாப்ஸ் ஆச்சு இல்ல, இதுதான் ஷைத்தானுடைய காலகட்டம். இது ஷைத்தானுடைய தலைமுறை உருவான காலகட்டம்ங்கிறது நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது. இந்த மாற்றம் தான் இஸ்லாமிய உலகம் 1400 வருடங்களாக பார்க்காத புது மாற்றமாக இருந்தது. ஸோ இஸ்லாமிய உலகத்தில் நடந்த மிகப்பெரிய மாற்றம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதோடைய தீங்கு தான் இன்னைக்கு வந்து முஸ்லிம்களுடைய இவ்வளோ பெரிய ரத்தம் ஓட்டப்படுறதுக்கு காரணமாக இருக்கு. ஸோ இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்ட ஷைத்தானுடைய காலகட்டம் சொல்லி இம்ரான் ஹுசைன் அவங்க விளக்கம் சொல்றாங்க. இப்போ நாம பார்த்த வரைக்கும் இது சரியான ஒரு விளக்கமாக படுது. ஏன்னா இந்த தீமையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய தீமையாக பார்த்தாங்கன்ட்டு. அந்த வஹன் சம்பந்தப்பட்ட ஹதீஸ் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, உணவு தட்டை நோக்கி மக்கள் வந்து அழைக்கிற மாதிரி ஒரு காலகட்டம் வரும், உங்களை வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாருமே வருவாங்க அப்படின்ட்டு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அந்த காலகட்டத்தில் வந்து நாம வந்து மைனாரிட்டியாக இருப்போமா அப்படின்னா, அப்போ ரசூலுல்லாஹி சொல்றாங்க வால்யூம் பெருசாக தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து வஹன் ஏற்பட்டு விடும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய எல்லா ஆலிம்களும் என்ன ஒத்துக்கிறாங்க, இந்த ஹதீஸுடைய காலகட்டம் இதுதான் ஒத்துக்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து எதிரிகள் வந்து திரள்றாங்க, பயம் இல்லாமல் திரள்றாங்க, ஒரு சாப்பிட்றதுக்கு எப்படி நம்ம மேலே அட்டாக் வருவாங்களோ, பாஞ்சிட்டு வருவாங்களோ அது மாதிரி வர்றாங்கிறாங்க. இப்போ இந்த நிலை ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன? வஹனுங்கிறது ஒரு காரணம். அந்த வஹனுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் வால்யூமாக இருக்கும், ஆனால்
பவுண்டரிஸுக்குள்ள அடைஞ்சிருக்கும். இந்தியா முஸ்லீம் இந்தியாவில் மட்டும்தான் இருக்க முடியும், வெளியே எங்கேயும் போய் பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்ய முடியாது. பாகிஸ்தானுடைய முஸ்லீம் வேற எங்கேயும் போய் உதவி செய்ய முடியாது, ரஷ்யாவில் இருக்கிற முஸ்லீம் வேற எங்கேயும் போய் உதவி செய்ய முடியாது. அப்போ இந்த கட்டங்களா பிரிச்சு அந்த கூண்டுகளுக்குள் நம்ம அடைக்கப்பட்டோம்ல, இந்த நிகழ்வு தான் உஸ்மானிய கிலாஃபத் வீழ்ந்த ஒரு நிகழ்வு. அதற்கப்புறம் தான் உஸ்மானிய கிலாஃபத்தை துண்டு துண்டா பண்ணி ஈரான் தனி, ஈராக் தனி, எகிப்து தனி, ஆப்கானிஸ்தான் தனி, இப்படி வந்து பிரிச்சு பண்ணாங்க. இன்னைக்கு இப்போ பாத்தீங்கன்னா எந்த நாட்டுக்கு போர் வந்தாலும் ஈஸியா வந்து யார் ஜெயிக்கிறா, எதிரிகள் ஜெயிச்சாங்க. ஆப்கானிஸ்தான் போனாங்க, அடிச்சு துவம்சம் பண்ணாங்க, நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இவர்களுடைய டெக்னாலஜிக்கு முன்னாடி இந்த சின்ன கூட்டத்தினால தாக்கு பிடிக்க முடியல. ஈராக்கு போறாங்க, அமெரிக்கா அடிக்குது, ஒன்றும் முஸ்லீம்களால் பண்ண முடியல. ஏன்னா அமெரிக்காவுடைய ஹை டெக்னாலஜி வெப்பன்ஸ்க்கு எதிராக சின்ன ஈராக்கி கூட்டம் தாக்கு முடிக்க முடியல. ஒரு உம்மதா ஒருங்கிணைச்சு இருக்கும் போது நாம என்ன பண்ண முடியும், அவர்களை எதிர்த்து நம்மளால ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு வாசல் இருந்தது, ஆனா அதுக்கு இல்லாம போனதுனால என்ன ஆகி போச்சு, இன்னைக்கு வந்து இந்த வஹனுக்கு உண்டான அந்த எலிஜிபிலிட்டி நம்ம வந்துட்டோம். சின்ன கூட்டம் பயப்படுது, சின்ன முஸ்லீம்களுடைய கூட்டம் உயிர் பயம் வந்து அவங்க பயப்படுறாங்க. அதனால மோதுறதுக்கு யாரும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயார் இல்லை. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சும் பார்க்கும்போது இந்த ஹதீஸோடைய மீனிங் இதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத புரியுது. மாற்று கருத்து இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம், அதில் வந்து நம்ம ஒன்றும் யாருமே அப்ஜெக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் வந்து குர்ஆன் ஹதீஸில் வந்து கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்கு. எனக்கு ஒரு கருத்து இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறதுல நியாயம் இருக்கு. அது உங்க கருத்தை நீங்களும் வந்து நீங்க வந்து எடுத்து சொல்லலாம். அது வந்து நாம வந்து அதை வந்து தடுக்க முடியாது.